ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் பாய் பிரியாணி கடை அப்படிங்கிற கடை வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியான டைமில் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். இங்கே வந்து வெரைட்டியாக உங்களுக்கு பிரியாணியிலேருந்து வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காந்திபுரத்தில் சிரியன் சர்ச் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஃபீல்ஸ் போகிற ரோடுங்க. கோயம்புத்தூர் மெயினாக ரவுண்டானாலேருந்து ரைட் லெஃப்ட் எடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்லேயே இருக்கிற பிளேஸ் தாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸ்லேயுமே சூப்பரான நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்லாம். ஆனால் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமீர் பாய் பிரியாணி. நம்ம வந்து பாலக்காட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் சின்ன ஒரு வேலையாக வந்திருந்தோம். அப்போ இந்த ஷாப்போட வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட சுட கட்லெட்டு, சில்லி, அது போக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தயிர், மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஷாப் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்ண்ணா? சரிண்ணா, சரி. டெய்லியுமே காலைல 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை ஷாப் இருக்கும். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 பேர் வந்திருந்தோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேர் தாங்க சுல்தான் ஃப்ரெண்டு வரும். நம்ம வாங்கியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்ருக்காரு ஒரு சுல்தான். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது சிக்கன் பிரியாணி, சில்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்டு, சிக்கன் வந்து வாங்கியிருந்தேங்க. சாப்பிட்டு பார்த்துருவோமா? சின்ன ஷாப்பாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவே இல்லாமல் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. இந்த கடையில் கட்லெட் சூப்பராக இருக்கும் கேள்விப்பட்டிருந்தேன். இந்தாங்க கட்லெட் வடமா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இது பேர் கைமான் கூட சொல்லலாம். அவ்வளவு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சுல்தா எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அதில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுல? சிக்கன் கிரேவி இருக்குது, கைமா இருக்குது, சில்லி சிக்கன், பிரியாணி சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சுல்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க கடை. இனிமேல் வந்தால் கோயம்புத்தூர் வந்தால் இங்கே தான் வருவோம். நீங்களும் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சின்ன ஷாப்பாக இருந்தாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. சில்லி வந்து போட்டு கொடுத்தாங்க, வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம கூட ஒரு ப்ரோ வந்திருந்தார். நாங்கள் 2 பேரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்ப அவர் பீஃப் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. ப்ரோ பீஃப் பிரியாணி எப்படி நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக வருவீங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்தாலுமே அவருமே இங்கே வருவாருங்க. நாங்கள் எல்லாருமே கேரளாவிலேருந்து இன்றைக்கி வந்து காந்திபுரம் போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு போகலாங்கிறக்காகவே இங்கே சாப்பிட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காந்திபுரம் வந்தீங்கன்னா பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.